எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எப்படி ஒரு அரே லிஸ்ட் கலெக்ஷனில் CRUD ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ஷன் வீடியோவில் ஒரு அரே லிஸ்ட்டில் எப்படி இன்டீஜர் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு CRUD ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ தான் இது. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி ஒரு ப்ராடக்ட்டை அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, தென் டிஸ்பிளே பண்ணுறது, தென் அப்டேட் பண்ணுறது, இந்த 4 ஃபீச்சரையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டை வச்சு பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட்னு ஒரு கிளாஸ் தேவை. கரெக்டாக. ஸோ நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராடக்ட்டுக்கான என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். கரெக்டாக. இன்ட் ஐடி. அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி நிறைய அட்ரிபியூட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டே போகலாம். கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 அட்ரிபியூட்ஸோடு நிறுத்திக்கிறேன். இப்போ நான் ப்ராடக்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கான அட்ரிபியூட்ஸும் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கிரியேட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி நம்ம எழுதுவோம், கன்ஸ்ட்ரக்டரோட பேர் கிளாஸ் நேம் என்னவோ அதேவாக தான் இருக்கணும். கரெக்டாக. ஸோ அப்போது ப்ராடக்ட் ஆஃப் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஐடி, நேம், ப்ரைஸ். ஓகேவா. ஸோ இப்போது நம்ம திஸ் கீவேர்டு வச்சு அது எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி 3 அட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணி அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் கிரியேட் பண்ணியாச்சு. கரெக்டாக. ஓகே. நான் இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன். அது என்னன்றதை நான் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஸோ இங்கே நான் toString அப்படின்ற ஒரு மெத்தடை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஒரு ப்ராடக்ட் கிளாஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் toString ஓவர் ரைட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டோட மேனேஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டெம்ப்ளேட் வச்சு நான் கிரியேட் பண்ண போகிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் கிளாஸ். ஓகேவா. ஸோ ப்ராடக்ட் மேனேஜர்னால் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூட்டில் பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மெயின் மெத்தட் எழுதணும். கரெக்டாக. ஸோ மெயின் மெத்தட் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டை இன்டீஜர் டைப்பாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அப்படி ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணேன். லிஸ்ட் இன்டீஜர் ls ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அரே லிஸ்ட் கலெக்ஷனில் என்னால் என்னென்ன வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியும், இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டாக. இப்போ நான் என்ன டைப்பை ஸ்டோர் பண்ண போகிறேன், நான் இன்டீஜர் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. நான் ஸ்டோர் பண்ண போகிறது ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை. ஸோ இன்டீஜர் எனக்கு வேணாம், எனக்கு தேவை ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ நான் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற அது பேரை வைக்கிறேன். ஓகேவா. சரி. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் கிளாஸை எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் யூசர்ட்டு இன்புட் வாங்கினோன்னா நமக்கு கண்டிப்பாக ஸ்கேனர் கிளாஸ் வேணும். இப்போ நான் ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போது நம்ம ப்ராடக்ட்டுக்குன்னு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வச்சுருந்தோம், ஐடி, நேம், தென் ப்ரைஸ் வச்சுருந்தோம். கரெக்டாக. நான் ஐடியை இங்கே ஸ்டாட்டிக்காக இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஐடி 1 இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராடக்ட் புஷ் ஆகிறப்போ நான் ஐடியை இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். தேர்ட் ஆகிறப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வைல் ட்ரூ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றத யூசர்கிட்ட கேட்கணும். கரெக்டாக. நீங்கள் என்ன ஆப்ரேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறீங்களா, அதாவது வியூ பண்ண போகிறீங்களா, இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டை டெலீட் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைனா ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நான் கேட்டு யூசர்கிட்ட முதல்ல டிஸ்பிளே பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வாங்கணும். கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை ஒரு வேரியபிளில் கலெக்ட் பண்ணணும். கரெக்டாக. அவங்களோட சாய்ஸை. ஸோ என்ன அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, ஆடா, வியூவா, அப்டேட்டா, டெலீட்டா அப்படின்றத நான் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். se டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப். ஓகேவா. இப்போது நம்ம யூசர் என்டர் பண்ண சாய்ஸ் 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணணும், ஆட். கரெக்டாக. அதாவது இந்த அரே லிஸ்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ணணும். ரைட்டா. சரி. இப்போது நான் அதுக்கான லைன் எழுதுகிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், ப்ராடக்ட்டில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, ஐடி, நேம், தென் ப்ரைஸ். கரெக்டாக. ஸோ அப்போ அந்த 3 ஃபீச்சரையும் நான் யூசர்ட்டு முதல்ல வாங்கணுமா. கரெக்டாக. ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்டர் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் அவங்கள ப்ராடக்ட் நேமை நான் என்டர் பண்ண சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் எல்லாம் கொடுக்குறது பதிலாக பிரிண்ட்னு கொடுத்தோன்னா அந்த லைன்லேயே அவங்கள்ட்ட வந்து இன்புட் வாங்கிக்கலாம். ஓகேவா. ஓகே. இப்போ அவங்க என்டர் பண்ணுறதை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு se டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப். யூசர் இன்புட் நம்ம வாங்கியாச்சு. எதுக்கு, ப்ராடக்ட் நேமுக்கு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரைஸ் தென் வாங்கிடலாம். ஸோ ப்ராடக்டோட ப்ரைஸ் என்டர் பண்ணுங்கள். ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன டைப்பு, டபுள். இப்போ நம்ம யூசர்ட்டு வந்து நேமையும் வாங்கியாச்சு, ப்ரைஸையும் வாங்கியாச்சு. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எனக்கு யூசர் வந்து நேமும் கொடுத்துட்டான், ப்ரைஸும் கொடுத்துட்டான், ஐடி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இது 3த்தையும் நான் யூஸ் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். கரெக்டாக. ஸோ அப்போது ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் ஈக்குவல் டு நியூ ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லி என்னென்ன பாஸ் பண்ணணும், ஐடி, நேம், தென்
ப்ரைஸ். கரெக்டாக இது மூணுத்தையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த லைன் இன்வோக் ஆனவனே என்ன பண்ணும் ஜேவிஎம் ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். ஐடி நேம் ப்ரைஸ் இந்த 3 யூசர்ட்டு வாங்கி இந்த இடத்துல கொண்டு போய் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிடும். கரெக்டாக இதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு புது ப்ராடக்ட்டை யூசர் என்டர் பண்ண டீட்டெயில்ஸோட கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது நான் அந்த ப்ராடக்ட், அதாவது கிரியேட் பண்ண ப்ராடக்ட்டை இந்த அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்மளுடைய ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராடக்ட்ஸ் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு போட்டு நியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். யூசருக்கு வந்து தெரிவிக்கணுன்றதுக்காக ஒரு மெசேஜ் ப்ராடக்ட் ஆடட் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கேட்குது. நான் 1 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ஓகே, இங்கே நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்களா? நான் இங்கே 1 என்டர் பண்ணேன். எனக்கு அட் அ டைமில் 2 ப்ராம்ப்ட் கேட்குது. ஓகேவா? ஸோ இது எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த இடத்துல நம்ம சாய்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகே, இங்கே நான் சாய்ஸ் அப்படின்ற ஒரு இன்புட்டை யூசர்ட்டேருந்து வாங்குறேன். கரெக்டாக இந்த இன்புட்டை நான் யூசர்ட்டேருந்து வாங்குறப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இன்டீஜர் வேல்யூ நான் வாங்கியிருக்கேன். இங்கே நான் 1ன்னு செலக்ட் பண்ணேன். ஓகேவா? நான் செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். அப்போ அந்த நான் என்டர் அப்படின்ற ஒரு பட்டன் நமக்கு என்ன ஆகுது, எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு வருது. ஸோ அந்த நெக்ஸ்ட் லைன் கேரக்டராக நான் கன்சியூம் பண்ணவே இல்லை. அது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல கன்சியூம் ஆகி நமக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கேனர் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க புரியலனா. ஸோ அதனால் நான் வந்து அந்த என்டர் பட்டன் நமக்கு நெக்ஸ்ட் லைனை நான் கன்சியூம் பண்ணுறதுக்காக SC டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் அப்படின்னு நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு அந்த பிரச்சனை வராது. இப்போ நான் 1 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ப்ராடக்ட்டோட நேம் கேட்குது. நான் ஆப்பிள் அப்படின்னு போடுறேன். ப்ரைஸ் 10 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் ஆட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதான் நம்மளோட 2வது ஃபீச்சர். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், எல்ஸ் இஃப் யூசரோட சாய்ஸ் 2ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டாக? சரி, அதை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுவோம், ஃபார் லூப் போட்டுக்கோங்க. இதை நான் ஃபார் ஈச் லூப்பில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ராடக்ட்டுன்றது தான் நம்மளோட டேட்டா டைப், அதாவது நம்ம கிளாஸ். அதிலிருந்து பின்னு ஒரு வேரியபிள் வச்சு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு ப்ராடக்டாக இந்த பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு ப்ராடக்டாக நமக்கு அந்த பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேவா? இங்கே நம்ம இன்னொரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். சரி, இப்போ நம்ம இதை நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே புஷ் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அதில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா நம்மளோட லிஸ்ட் எல்லாமே நம்மளோட ப்ரோக்ராமோட டெர்மினேஷன் வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகி வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு அது என்ன யூஸ் பண்ணுவோம், டேட்டாபேஸ். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோஸில், வரப்போகிற வீடியோஸில். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை என்டர் பண்ணுறேன். ஆப்பிள் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து என்னோட லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது JVM. ஆனால் நான் எப்படி நம்புறது, வியூ பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு லைன் எழுதியாச்சு. கரெக்டாக? சரி, இப்போ நான் 2 அப்படின்றத என்டர் பண்ணுறேன். நமக்கு என்ன கிடச்சிருக்கீங்கன்னு பாருங்கள், ஆப்பிள் தென் ஐடி அதோட ப்ரைஸ் கிடச்சிச்சு. கரெக்டாக? ஓகே, இப்போது நான் இந்த இடத்துல டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன், அதாவது ஓவர் ரைட் பண்ணி. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, அதை நான் என்னன்னு சொல்லட்டுமா? இங்கே நம்ம டேரெக்டாக இந்த பீன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அப்படி நம்ம பீன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் டிஃபால்ட்டாகவே எது கால் ஆகும், டூ ஸ்ட்ரிங் கால் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ எப்போலாம் நம்ம டேரெக்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோமோ அப்போலாம் நமக்கு வந்து டூ ஸ்ட்ரிங் கால் ஆயிரும். ஸோ அந்த டூ ஸ்ட்ரிங்கை நம்ம டிஃபால்ட்டாக டூ ஸ்ட்ரிங் வந்து நம்மளோட ஆப்ஜெக்டோட அட்ரஸை தான் பிரிண்ட் பண்ணும், அதோட கண்டென்ட் இல்லை. ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன், டூ ஸ்ட்ரிங் இதுக்கப்புறம் நீ வந்து என்னோட ப்ரோக்ராமில் அந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருக்கிறது தான் இந்த ஓவர் ரைட் பண்ண டூ ஸ்ட்ரிங். இப்போ நம்ம 2 ஃபீச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ணணும். கரெக்டாக? சரி, அப்போ நமக்கு என்ன பண்ணணும், எல்ஸ் இஃப் யூசரோட சாய்ஸ் 3 அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுற ஃபீச்சருக்கு நமக்கு என்ன தேவை, அந்த ப்ராடக்ட்டோட ஐடி தேவை. கரெக்டாக? ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இருந்தால் தான் என்னால் அந்த ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ண முடியும். அப்போ இந்த 1 அப்படின்ற ஒரு ஐடி எனக்கு நீ தரணும். கரெக்டாக? ஸோ அப்போ இன்ட் ப்ராடக்ட்டோட ஐடி எனக்கு கொடு, SC டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ நான் ப்ராடக்ட்டோட ஐடியை யூசர்ட்டேருந்து வாங்குறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம சொல்லிடலாம், என்டர் பண்ண சொல்லி என்டர் ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அவங்க ப்ராடக்ட் ஐடியை என்டர் பண்ணுவாங்க, அதை நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போது அந்த அரே லிஸ்ட்டை நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஒரு ஃபார் ஈச் லூப். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்ன்றது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதான் இந்த P. இந்த Pன்றது என்ன டைப், ப்ராடக்ட் டைப், அதாவது இந்த கிளாஸ் டைப். அதனால தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த லிஸ்ட்டு வந்து இப்போ சப்போஸ் இன்டீஜர் வேல்யூஸ் வச்சிருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம பீன்ற வேரியபிள் வச்சிருக்கோம்னா இங்கே நம்ம என்ன போடுவோம், இன்டீஜர்னு போடுவோம். கரெக்டாக? ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த ப்ராடக்ட்ன்றதுனால நான் இங்கே ப்ராடக்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். நமக்கு தேவை என்ன, என்னோட அரே லிஸ்ட்டில் இருந்த ப்ராடக்ட் தான் இந்த P. அந்த ப்ராடக்ட்டோட ஐடியும் எனக்கு யூசர் என்டர் பண்ணால் பார்த்தியா ஒரு ப்ராடக்ட் ஐடி, அதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பாரு. எனக்கு எப்போ மேட்ச் ஆகுதோ
யூசர் வந்து ப்ராடக்ட் 1 அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுதான் இதில் ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த PIDயில். ஓகே, அப்போ நீ லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணு. எப்போ எனக்கு அந்த 1ன்ற ஐடி கிடைக்குதோ, இந்த 1ன்ற ஐடி எப்போ கிடைக்குதோ அப்போ ஸ்டாப் பண்ணி எனக்கு இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன அப்டேட் பண்ண போகிறோம்? புதுசான ஒரு ப்ராடக்ட் நேமும் ப்ரைஸும். கரெக்டாக? அப்போ நம்ம இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? என்டர் ப்ராடக்ட் நேம், அதை நான் யூசர்லேருந்து வாங்கிட்டேன். அதை நம்ம இங்கே டேரெக்டாக ஸ்டோர் பண்ண வேணாம். இதை நான் ஈஸியாக உங்களுக்கு பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, ப்ராடக்ட் நேம் என்டர் பண்ண சொல்லியிருக்கோம், ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். கரெக்டாக அதான் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராடக்ட்டோட நேம் என்டர் பண்ணுறாங்க. அதை நான் என்ன பண்ணுறேன்? அந்த அரே லிஸ்ட் கலெக்ஷனில் டேரெக்டாகவே நான் என்ன சொல்கிறேன்? ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அப்டேட் பண்ண போகிற நேம் என்னவோ அதை நான் வாங்கி இதில் டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி அப்டேட் பண்ண போகிற ப்ரைஸ் என்னவோ அதையும் நான் வாங்கி டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கான கோடும் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கீழே system.out.printlnல சொல்லிடலாம் ப்ராடக்ட் அப்டேட்டட்னு. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாமா? ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் ஆட் ஆயிடுச்சு, அதை வியூ பண்ணிடலாம். ஓகே, வியூ ஆகுது. தென் அப்டேட் பண்ணலாம். 3 ப்ராடக்ட் ஐடி என்ன 1. இங்கேயும் நமக்கு அந்த பிரச்சனை வருது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம அந்த நியூ லைன் கேரக்டரை கன்சியூம் பண்ணல. கரெக்டாக? ஸோ se.next line of அப்படின்னு நம்ம போட்டோன்னா நியூ லைன் கன்சியூம் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் ப்ராடக்ட்டை வியூ பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம ப்ரெஸ் பண்ணணும்? 3. ஓகே, ப்ராடக்ட் ஐடி என்ன 1. ஓகேவா? நம்மளுக்கு புது ப்ராடக்ட்டோட நேம் கேட்குது. ஸோ அந்த ஆப்பில் நான் வந்து ஊட்டி ஆப்பிள் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ப்ரைஸ் எவ்வளோ? 1000. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது? திருப்பி நான் ப்ராடக்ட்டை வியூ பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் என்னோட ப்ராடக்ட் ஆப்பிளாக இருந்துச்சு, அதோட ப்ரைஸ் 100 இருந்துச்சு. இப்போ ஊட்டி ஆப்பிளாக மாறி 1000 மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அப்டேட் ஃபீச்சர் வேலை செய்யுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆட் முடிஞ்சு, வியூ முடிஞ்சு, அப்டேட் முடிஞ்சு, தென் delete மட்டும் தான் இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ நம்ம delete பண்ணுறதையும் எழுதிடலாம். else if ch = 4 அப்படியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? delete பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக delete பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் தேவை. அந்த ப்ராடக்ட்டோட ஐடி, அந்த ப்ராடக்ட்டோட ஐடியை நான் யூசர்ட்டு வாங்கிக்கிறேன். ஸோ என்டர் ப்ராடக்ட் ஐடின்றதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் ஐடி அவன் என்டர் பண்ண உடனே நான் என்ன பண்ணணும்? அதை நான் வாங்கணும். int ப்ராடக்ட் ஐடி = se.next of. ஸோ வாங்கியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வாங்கின அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இங்கேயும் நம்ம se.next line of அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வாங்கின அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த அரே லிஸ்ட்டில் பேசிக்காக அதோட இண்டெக்ஸிங் என்னவாக இருக்கும்? 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங்காக இருக்கும். கரெக்டாக? ஸோ அரே லிஸ்ட் வந்து ஒரு 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங் தான் ஃபாலோ பண்ணும். கரெக்டாக? நம்ம இன்சர்ட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே 0 1 2 3 அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆனால் நம்ம இங்கே என்ன எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்? நம்மளோட ஐடி 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்ம 1ன்ற ஒரு ஐடியை கொடுத்தோம் அப்படின்னா அது 1ன்ற ஒரு இண்டெக்ஸை தேடும் அரே லிஸ்ட்டில். அது இருக்காது. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? அரே லிஸ்ட் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வரும். ஸோ அது எப்படின்றத நம்ம ஃபஸ்ட் அரே லிஸ்ட் எக்ஸப்ஷன் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே நம்ம ஐடியை வந்து சென்ட் பண்ணுறப்பே அதை இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிடணும். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் 1 அப்படின்ற ஒரு ஐடி ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா அது 2 நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு மாறிடும். ஓகே, ஸோ அதை நான் சொல்ல மாட்டேன், அதை இங்கே சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ப்ராடக்ட் ஐடியில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கரெக்டாக? லிஸ்ட்டில் இருந்து products.remove of product ID. கரெக்டாக? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரிமூவ் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த லைன் எக்ஸிக்யூட்டே ஆகாது, இருந்தாலும் நான் போடுறேன். ஸோ இங்கே நான் ரன் பண்ணி காட்டுறேன். ப்ராடக்ட் ஆட் ஆகிடுச்சு. பார்த்துங்க, ஆப்பிள் இருக்குது, ப்ரைஸ் 12. நான் delete பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 4 அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். ப்ராடக்ட் ஐடி 1 அப்படின்னு நான் என்டர் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். ஓகேவா? ஏன்னா நம்மளோட அரே வந்து 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங் தான் ஃபாலோ பண்ணோம். ஆனால் நம்ம இங்கே 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங்கில் ஆக்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போனா ப்ராடக்ட் -1 அதாவது ஐடி -1 கொடுத்தோன்னா என்ன ஆகும்? நமக்கு இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் delete பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் ரிமூவ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்டை நான் வியூ பண்ணுறேன். ஸோ எம்டியாக இருக்குது. கரெக்டாக? ஓகே, சப்போஸ் யூசர் என்டர் பண்ணுற ஆப்ஷன் 5 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸிட் ஆகணும். ஸோ else if ch = 5 அப்படியா இருந்துச்சுன்னா நம்ம பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போது யூசர் இந்த 5 ஆப்ஷனை தாண்டி வேறு ஏதாச்சும் ஆப்ஷனை என்டர் பண்ணால் என்ன பண்ணணும்? நம்ம இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு அரே லிஸ்ட்டில் இன்சர்ட் தென் வியூ அப்டேட் delete அப்படின்ற மாதிரியான ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா?